சாரல்கே அடியே என் ஜன்னல் உடைக்கிறது. மழையே மழையே தூவும் மழையே இது காதல் தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல வந்து இந்த க்ளோயிங் டெக்ஸ்ட் அப்புறம் வந்து கலர்ஃபுல் டெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து என்ன பிக்சர் என்ன வீடியோ வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் சாங்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங் லிரிக்ஸ் வந்து நீங்கள் குரோம்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிடுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு, கலர் ஆப்ஷன், அனிமேஷன் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே வந்து இருக்கும். இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லிரிக்ஸ் வந்து கேப்ஸில் இருக்கிற மாதிரி வந்து ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் இன்ஷார்ட்லேயே இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த கலர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலரை வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த லைன்லேயே க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த க்ளோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 க்ளோ ஆப்ஷன் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு க்ளோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கலர் வந்து என்ன டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர் ஆஃப் க்ளோவை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் கீழே கொடுத்துருப்பேன், அதை வந்து கம்மி பண்ணி வச்சு பாருங்கள். 2 க்ளோ எஃபெக்ட்டுமே டச் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து செட் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு செட் ஆச்சோ அதை வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் ஸ்க்ரீனில் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஷேடோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸோட வேல்யூ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஷேடோ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த எக்ஸோட வேலை. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஷேடோ வந்து மேலே கீழே வந்து மூவ் ஆகிறத வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இந்த ஒய்யோட வேலை. ஓகேங்களா? இப்போ அந்த ஷேடோ வந்து திக்னஸ்ஸாக இல்லை கம்மியாக இருக்கணுமா திக்னஸாக இருக்கணுமா அப்படிங்கிற வேலை வந்து அதுக்கு அந்த ஒய் கீழே இருக்கிற ஒப்பாசிட்டி வந்து மூவ் பண்ணிங்கனாலே தெரியும். அந்த ஒப்பாசிட்டி அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா அந்த ஷேடோஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் சேம் தான். இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து திக்காக தெரியணுமா இல்லை கம்மியாக தெரியணுமாங்கிறது தான் இந்த வேல்யூ கொடுக்கறது. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா இதில் வந்து ஏதாவது ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் பார்டரில் வந்து உங்களுக்கு வந்து கலர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த பார்டர் எஃபெக்டோட வேலை. ஓகேங்களா? டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் சாங் வந்து எங்கே லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து நான் வச்சுக்கிறேன், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னரில் வந்து குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்குது, இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் போயிடும். டபுள் லிரிக்ஸாக தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு சாரல் ஏன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் கொடுக்கக்கூடாது. காப்பிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு காப்பியாகி மேலே போயிடும். ஓகேங்களா? ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் இங்கே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து மூவ் ஆகும் கீழே. இப்போ வந்து எடிட் கொடுக்கணும். எப்படின்னா கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து டபுள் டைம் டச் பண்ணிங்கனாலே எடிட் ஆப்ஷன் போயிடும். அப்படி இல்லைன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டுக்கு போகும். செகண்ட் லிரிக்ஸை வந்து இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் கலர் ஆப்ஷன் கொடுத்து டெக்ஸ்ட்டில் வந்து கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் க்ளோ எஃபெக்ட் ஆப்ஷனை போயிட்டு இதில் வந்து நான் பிளாக் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் க்ளோ வேல்யூஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்கில் தான், உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் லிரிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி மீடியமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டபுள் டேப் கொடுத்து, அதாவது செகண்ட் லிரிக்ஸை வந்து டபுள் டேப் கொடுத்து ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லிரிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து டச் பண்ணிங்கன்னா செகண்ட் டெக்ஸ்ட் லிரிக்ஸ் பின்னாடி போயிடும். நீங்கள் எதை டச் பண்ணுறீங்களோ அது வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஷேடோ கொடுத்து இதை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஷேடோ வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே நீங்களே பண்ணிக்கோங்க. திருப்பியும் செகண்ட் லிரிக்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு எல்லா லிரிக்ஸுமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக நான் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ செகண்ட் லிரிக்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லிரிக்ஸ் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தானே வரும். அதனால் வந்து செகண்ட் லிரிக்ஸை வந்து இந்த மாதிரி வந்து ஏரோ மார்க் பிடிச்சு உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக செகண்ட் லிரிக்ஸ் வந்து ப்ளே ஆகும்போது சாங் பாடும்போது கரெக்டாக உங்களுக்கு மேட்சிங்காகவே வரும். அனிமேஷன் வந்து நான் கொடுக்க மறந்துட்டேன், நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லிரிக்ஸை டச் பண்ணிட்டு டபுள் டச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இதே மாதிரி வந்து இதுக்கு மேலே இருக்கிற டெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து டபுள் டச் பண்ணிட்டு இதில் வந்து அனிமேஷன் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே டியூரேஷன் இருக்கும், டைமிங், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ என்று கொடுத்துருப்போம்ல, அதனால் இதில் அனிமேஷன்லாம் இருந்திருக்காது. ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக கடைசியாக கொடுத்த இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கும் கிளிக் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ சாங் கேட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 டெக்ஸ்ட்டுமே வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால ஓகே, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கிறதுனால ஓகே. நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இப்போவே நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லிரிக்ஸும் சாங் கேட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ட்ரிக்கு, லாஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இந்த லிரிக்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டே இந்த டெக்ஸ்ட்டை சின்னது பண்ணி வச்சுட்டு ஸ்டார்டிங் எண்டிங் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ மேலே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்டை சூஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு 1 எஃபெக்ட் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வெதர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளாஷ் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமாக வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை டச் பண்ணி இந்த கார்னரில் குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், இதை டச் பண்ணி வீடியோ எண்டு கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இந்த க்ளோயிங் எஃபெக்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ரெடி. இப்போ அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாங்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு 9:16 வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டியூரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போவே வந்து டியூரேஷன் வச்சுக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ மியூசிக் ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். வீடியோ சாங் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ சாங் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த சாங்கை வந்து எனக்கு லிரிக்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாததை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி நான் ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன். சப்போஸ் இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா MP3 கட்டர் ஆப் ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி சாங் கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து டைப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு கேப்ஸ் ஃபாண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டு இதில் ஷேடோ ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஏரோ மார்க் இருக்கிற அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்குது, இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு கேட்கும், வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க இதைய. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த காப்பி ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் டச் பண்ணணும். இதை டச் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அப்படியே வந்து மேலே போயிடும்.
இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து டபுள் டேப் இல்லைன்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து செகண்ட் லிரிக்ஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்மால் லெட்டர் ஃபாண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து கீழே கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெண்டிங்கான ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து ஷேடோவில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. அது வந்து இதே மாதிரி தான், இந்த ப்ராசஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ செகண்ட் லிரிக்ஸ், அதாவது கீழே இருக்கிற லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த அனிமேஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து டபுள் டேப் இல்லைன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. எது கொடுத்தாலும் எடிட் ஆப்ஷனுக்கு தான் போகும். இதை கொடுத்த அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வேறு அனிமேஷன் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை நான் கொடுக்குற அனிமேஷனே நீங்கள் வச்சாலும் வச்சுக்கோங்க. இந்த அனிமேஷன்லாம் இதுக்கு கொடுத்துருக்கேன் நான், நீங்களும் அதே கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு மேலே டியூரேஷன் டைமிங்லாம் இருக்கும், அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கடைசியில் கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் லிரிக்ஸை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பிடிச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா செகண்ட் லிரிக்ஸ் லேட்டாக வந்து பாடுற மாதிரி வரும், அதனால் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது அடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது கரெக்டாக ரெண்டையுமே வந்து அட் அ டைமில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்களே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்லாம் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி சைஸஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து எந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லைனாக அப்படியே உங்கள் ஃபிங்கரில் வந்து டச் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாமே டச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைமிங் வந்து லைட்டாக மாறுற மாதிரி இருக்குது. அதை டபுள் டிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து மேலே வந்து டியூரேஷன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு சீக்கிரமாக வரணும் டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னா நான் 0.3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா அனிமேஷன் டெக்ஸ்ட்டுக்கும் நான் கிளிக் பண்ணி இந்த அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து 0.3 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட் மேலே வரணுமோ அதை மறக்காமல் வந்து எல்லா டெக்ஸ்ட்லையுமே ஒரு டைம் வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த வீடியோவை வந்து ஒன்ஸ் வந்து சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லேக் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி முடித்தோம்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துடும். ஏன்னா நீங்கள் நிறைய எஃபெக்ட் அனிமேஷன் ஆட் பண்ணுறதுனால அப்படி கூட இருக்கலாம். இப்போ வந்து மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணிடுங்க இந்த வீடியோவை அப்படியே. இப்போ ஃபுல்லாக பேக் வந்துட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சா எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா PAP ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து மல்டிப்ளை ஆப்ஷனை மட்டும்தான் கொடுக்கணும். மல்டிப்ளை ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கலர்ஃபுல்லான டெக்ஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் அந்த ஒயிட் டெக்ஸ்ட்டையும் வந்து சில வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் டெக்ஸ்ட் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவையும் 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பேக் வந்துட்டு சும்மா பேக்ரவுண்டில் வந்து பிக்சரில் வீடியோ என்ன வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் ஓகே. இப்போ PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கள அந்த வீடியோ டெம்ப்ளேட், அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் ஷேடோ, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் இல்லைன்னா லைட் அண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து வீடியோவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கலர்ஃபுல் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிங்கள அந்த வீடியோ டெம்ப்ளேட்டையும் நீங்கள் PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கீழே ரைட் கார்னரில் குட்டியாக பாக்ஸ் மார்க் இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே ஃபில் ஆயிரும். இதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் இல்லைனா லைட் அண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா,
இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வெதர்னு ஒரு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளாஷ் ட்ரிப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவையும் சேவ் கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நீங்களுமே இந்த எடிட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் வேணும்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை வந்து மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.